மென்சுரேஷன் கிளாஸ் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். சர்க்கிள் டாபிக் பார்க்கலாம் பாருங்க. கண்டினியூஷன் ஆஃப் மென்சுரேஷன். இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குன்னா, ஆக்சுவலாக சர்க்கிள்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் தான் சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் ஓன்னு சொல்கிறோம். அடுத்து ஒரு ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். ஒரு ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் சொல்கிறோம். இப்போ இந்த பாயிண்ட் பி இருக்கு. இந்த பாயிண்ட் பி வந்து ஒரு பிளேன்ல வந்து இப்படி மூவ் ஆகணும். எப்படி பார்த்தீங்கன்னா, at constant distance from a fixed point, if a point moves, then the so-called path traveled by the point P is known as circle அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ சர்க்கிள்னா என்ன புரியுது இல்லைங்களா? அதாவது ஒரு பாயிண்ட் வந்து ஒரு பிளேன்ல மூவ் ஆகணும். எப்படி மூவ் ஆகணும்னு சொல்லுங்க. கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ ஃபிக்ஸ்டு பாயிண்ட், தென் தி so-called path covered by the so-called point is known as circle அப்படின்றோம். அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் தான் சென்டர் ஆஃப் தி சர்க்கிள். அடுத்து அந்த ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ இந்த சர்க்கிள்ல வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா, பெரிமீட்டர் ஆஃப் ஏ சர்க்கிள். பெரிமீட்டர் ஆஃப் ஏ சர்க்கிள். பெரிமீட்டர் ஆஃப் ஏ சர்க்கிளுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2πr, 2 × π × ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள். வேர் π இஸ் ஈக்குவல் டு π என்ன எழுதலாம்னு சொல்லுங்க. 22/7 அப்படி எழுதிக்கலாம். இல்லைன்னா π இஸ் ஈக்குவல் டு 3.141 அப்படின்னு எழுதிக்கலாம். புரியுதுங்களா? அப்போ வந்து பெரிமீட்டர் ஆஃப் தி சர்க்கிள் வந்து 2πr வந்திருக்கு. பை வேல்யூ உங்களுக்கு புரியுது சரிங்களா? ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஏரியா ஆஃப் தி சர்க்கிள். ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் என்ன பார்த்தீங்கன்னா πr². ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் வந்து πr² அப்படின்னு வந்திருக்கு. சரி, இப்போ வந்து சர்க்கிள்ல ரெண்டு கான்செப்ட் தான், ஒன்று பெரிமீட்டர், இன்னொன்று ஏரியா. இது ரெண்டும் முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது என்ன பார்த்தீங்கன்னா செமி சர்க்கிள் அப்படின்னு பார்க்கலாம். இதுலேயே செமி சர்க்கிள் அப்படின்னு பார்க்கலாங்களா? செமி சர்க்கிள் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்படி பாதி இப்படி இருக்கும். செமி சர்க்கிள்ன்றது இப்படி இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்படி இருக்கு. இதுதான் சென்டர் ஓன்னு எடுத்துக்கங்க. இது ரேடியஸ் ஆர்ன்னு எடுத்துக்கலாமா? சரி, இப்போ இந்த கர்வ்டு லெங்த் இருக்கு இல்லைங்களா? இந்த கர்வ்டு லெங்த் எவ்வளவு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆஃப் தி சர்க்கிளுடைய பெரிமீட்டர். சரிங்களா? ஸோ இந்த லெங்த் வந்து நான் வேற கலர்ல காமிக்கிறேன் பாருங்க. இந்த லெங்த் A to Bன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த லெங்த் வந்து என்ன வரும்னு சொன்னீங்கன்னா πr. ஏன்னா ஃபுல்லா ஒரு சர்க்கிள் எடுத்தீங்கன்னா 2πr வரும். இந்த ஆஃப் சர்க்கிள் எடுத்தா அது πr வருது. இங்க A to B பாத்தீங்கன்னா இந்த லெங்த் வந்து நமக்கு என்ன வருது பாத்தீங்கன்னா 2r. இது வந்து டயாமீட்டர். சரிங்களா? அப்ப A to B இந்த லெங்த் வந்து πrன்னு வருது. இந்த லெங்த் 2rன்னு வருது. இப்போ பெரிமீட்டர் ஆஃப் ஏ செமி சர்க்கிளுக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா மொத்த லெங்த்தையும் மொத்த லெங்த்தை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இது πr, இது ஒரு 2r. So that πr plus 2r, perimeter of a semicircle is πr plus 2r. So இதுல வந்து r காமன் எடுத்துட்டா என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா 2 plus π இல்லைன்னா π plus 2. இதுதான் perimeter of a semicircle அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் தி செமிசர்க்கிள் பார்க்க போறோம். நம்ம ஏரியா ஆஃப் தி செமிசர்க்கிள். இப்போ கம்ப்ளீட் சர்க்கிளுக்கு என்ன பார்த்தோம்? ஏரியா வந்து ஃபார்முலா πr² பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ வந்து அதுல பாதி தானே இருக்கு செமிசர்க்கிள்னா ஆஃப் ஆஃப் தி டோட்டல் சர்க்கிள். அப்போ வந்து ஏரியா வந்து என்ன வரும்னா πr²/2. இதுதான் ஏரியா ஆஃப் தி செமி சர்க்கிள் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது குவாட்ரண்ட் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? குவாட்ரண்ட் என்னன்னா சொல்லுங்க, 1/4 ஆஃப் தி சர்க்கிள். அதாவது 1/4 ஆஃப் தி சர்க்கிள் தான் நம்ம குவாட்ரண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். இப்போ வந்து 1/4 ஆஃப் தி சர்க்கிள் எடுக்க போறோம் பாருங்க. இதுதான் வந்து குவாட்ரண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ இந்த குவாட்ரண்ட்டுக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து சென்டர் ஓன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துக்கலாம். இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி அப்படின்னு இருக்கும். இந்த ஏ டு பி இந்த லெங்த் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 1/4 ஆஃப் தி செமி சர்க்கிள், 1/4 ஆஃப் தி சர்க்கிள்னு வரணும். 1/4 ஆஃப் தி சர்க்கிள்னு எடுக்கணும். அப்போ இது என்ன சொல்லணும்? கம்ப்ளீட் சர்க்கிளுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ? 2πr. இது 1/4ன்னா 2πr/2 வந்து πr/2. இந்த லெங்த் πr/2. O to A இந்த லெங்த் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்க, r. அதே மாதிரி O to B எவ்வளவு வருது சொல்லுங்க, இந்த லெங்த் வந்து r அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ வந்து பெரிமீட்டர் ஆஃப் ஏ குவாட்ரண்ட் என்ன வரும் சொல்லுங்க, r plus πr/2. r plus r எவ்வளவு? 2r plus πr/2 அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். புரியுதுங்களா? இதுதான் வந்து குவாட்ரண்ட்டோடைய பெரிமீட்டர். இதுல r காமன் எடுத்துட்டா என்ன வரும் சொல்லுங்க, 2 plus π/2. இது என்ன 2 எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ r/2 into 4 plus π அப்படின்னு இதுல எந்த ஃபார்முலாம் நம்ம எழுதிக்கலாம். இதுதான் பெரிமீட்டர் ஆஃப் ஏ குவாட்ரண்ட் அப்படி கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் தி குவாட்ரண்ட். குவாட்ரண்ட்ன்றது 1/4 ஆஃப் தி சர்க்கிள் தானப்பா. அப்போ மொத்த சர்க்கிளோட ஏரியா வரும் இல்லையா, அதை டிவைட் பை 4ன்னு போட்டுருங்க. ஸோ சர்க்கிளோட ஏரியா πr² டிவைட் பை 4ன்னு போட்டோம்னா இதுதான் வந்து என்ன வரும் சொல்லுங்க, குவாட்ரண்ட்டோட
ஏரியா அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? அடுத்து நம்ம செக்டார் அப்படின்னு கான்செப்ட் பார்க்க போறோம். செக்டார் அப்படின்ற கான்செப்ட் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு கான்செப்ட் தேவைப்படுது, ஆங்கிள்னு. அந்த கான்செப்டை பார்த்துட்டு நம்ம செக்டார் கான்செப்ட் போவோம். சரிங்களா? ஆங்கிள் அப்படின்னு எடுக்கிறேன். ஆங்கிள்ன்றது தீட்டா. சரிங்களா? ஆங்கிள்ன்றது தீட்டான்னு வருது. இப்போ பாருங்க, நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு லைன் எடுத்துக்கிறேன். இந்த லைன் எடுத்துக்கிறேன். இந்த லைன் வந்து நம்ம ரொட்டேட் பண்றோம். இப்படி ரொட்டேட் பண்றோம். இப்படி ரொட்டேட் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு எண்டை வந்து ஒரு லைன் எடுத்துட்டு அந்த அந்த லைனோட ஒரு எண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இன்னொரு எண்டு இருக்கு இல்லையா, இந்த இன்னொரு எண்டை இப்படி ரொட்டேட் பண்றோம். சரி, இப்படி ரொட்டேட் பண்ணும்போது இது சர்டைன் ஆங்கிள் டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஆங்கிள் அப்படின்னு சொல்றோம். ஆங்கிள் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல மெஷர் பண்ணா பாசிட்டிவ் வரும், கிளாக் வைஸ்ல மெஷர் பண்ணா நெகட்டிவ் வரும். ஸோ இந்த ஆங்கிள் வந்து இங்க வந்து இது வந்து பாசிட்டிவ், ஏன்னா வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல மெஷர் பண்ணியிருக்கோம். இதே வந்து நம்ம இது ஓ இது ஏ இப்படி எடுத்துக்கிட்டு பாயிண்ட் ஓ ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஏவை இப்படி ரொட்டேட் பண்றேன்னு வச்சுங்க, இப்படி கிளாக் வைஸ்ல இப்படி ரொட்டேட் பண்ணோம்னா இப்போ இந்த ஆங்கிள் வந்து நம்ம நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். ஸோ அதனால வந்து எப்பவுமே ஆங்கிள் வந்து எப்படி ஆன்டி கிளாக் வைஸ்ல மெஷர் பண்ற மாதிரி எடுத்துப்போம். சரிங்களா? ஆங்கிளுக்கு வந்து யூனிட் இருக்கு. என்ன யூனிட் பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு பிராக்டிகலா நம்ம ஜெனரலா யூஸ் பண்ற யூனிட் டிகிரி அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா? ஆனா எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஆங்கிள், எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஆங்கிள் என்ன வரும் பாத்தீங்கன்னா ரேடியன். எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஆங்கிள் வந்து ரேடியன். கம்ப்ளீட்டா ஒரு சர்க்கிளுக்கு வந்து ஆங்கிள் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட் ஒரு சர்க்கிள் எடுத்தீங்கன்னா, அதாவது ஒரு கம்ப்ளீட்டா ஒரு சர்க்கிள் எடுக்கும்போது அதுக்கு எஸ்ஐ யூனிட்ல ஆங்கிள் எவ்வளவு பாத்தீங்கன்னா 2π ரேடியன். 2π ரேடியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இதே வந்து டிகிரியில சொல்லும் போது 360 டிகிரின்னு சொல்லுவோம். 360 டிகிரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ ஒரு சர்க்கிளுக்கு வந்து ரேடியன்ல சொன்னா 2π ரேடியன் சொல்றோம், டிகிரியில சொன்னா 360 டிகிரி சொல்றோம். அப்ப ரெண்டுமே ஈக்குவலா தானே இருக்கணும். ஸோ தட் 2π ரேடியன், 2π ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி அப்படின்னு வரும். 360 டிகிரி அப்படின்னு வருது. புரியுதுங்களா? இதுக்கு மேல் ரேடியன் நம்ம சும்மா ரேட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆர்ஏடி ரேட்னு எடுத்துங்க. டிகிரியை வந்து அப்படியே டிகிரின்னு வச்சுக்கோங்க. 360 டிகிரி இப்படி நம்ம எழுதிக்கலாம். இப்போ இந்த 2 1 360 கேன்சல் பண்ணீங்கன்னா பை ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. 180 டிகிரி அப்படின்னு வந்திருக்கு. புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு வந்து டிகிரியில கொடுத்துட்டு ரேடியன்ல கன்வெர்ட் பண்ண சொல்லலாம், இல்லைன்னா ரேடியன்ல கொடுத்து டிகிரி கன்வெர்ட் பண்ண சொல்லலாம். அப்போ டிகிரியில கொடுத்து ரேடியனை கன்வெர்ட் பண்ணனா அந்த பையில டிவைட் பண்ணிருங்க. அப்போ 1 ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 1 ரேடியன் இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, 180 டிகிரி டிவைட் பை பை. அதாவது டிகிரி ரேடியனை டிகிரியில மாத்தணும்னா, ரேடியனை வந்து டிகிரியில மாத்தணும் என்ன பண்ணும், 180 பை பையில மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்படி பண்ணா ரேடியன் வந்து டிகிரியா மாறிடும். சரிங்களா? இந்த டிகிரினா மேல இங்க டாட் வைக்கலாம், இல்லைன்னா டிஜின்னு எழுதிடலாம். இது டிகிரியை ரேடியனா மாத்தனா 180ல டிவைட் பண்ணிருங்க. அப்போ டிகிரியை வந்து ரேடியனா மாத்தணும்னா 180ல டிவைட் பண்ணுங்க. அப்ப என்ன வருது பாருங்க, பை பை 180 ரேடியன் அப்படின்னு நமக்கு வருது. புரியுதுங்களா? ஸோ இந்த கன்வர்ஷன் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரேடியனை டிகிரியா மாத்தணும் 180 டிகிரி பை 5ல மல்டிப்ளை பண்ணணும். இதே டிகிரியை ரேடியனா மாத்தணும் பை பை 180ல நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இது ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? சரி, இப்போ வந்து நம்ம செக்டார் கான்செப்ட் போலாம். சரிங்களாப்பா? செக்டார் கான்செப்ட் போவோம். செக்டார் என்ன ஒண்ணும் கிடையாது, ஒரு பார்ட் ஆஃப் தி சர்க்கிள் தான் செக்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? அதாவது என்ன, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சர்க்கிளே நம்ம வரைஞ்சிடலாம் பாருங்க. ஒரு சர்க்கிள் வந்து லைட் கலர்ல வரைஞ்சி வச்சுப்போம். இதுதான் வந்து சர்க்கிள்னு எடுத்துக்கிட்டு இதுல ஒரு பார்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதுதான் வந்து செக்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? சரி, இப்போ என்ன பண்றேன்னா இதுல ஒரு பார்ட் மட்டும் எடுக்க போறேன். இந்த ஒரு பாயிண்ட் எடுத்துட்டுன்னா அடுத்து இங்க இருந்து இப்படி எடுத்திருக்கேன். சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க, இதுதான் வந்து சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் ஓ அப்படின்னு எடுத்துங்க. இது வந்து பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பி எடுத்துங்க. ஓஏவும் ஓபியும் ரேடியஸ் ஆர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓஏவும் ஓபியும் ரேடியஸ் ஆர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? இது ரேடியஸ் ஆர் எடுத்துங்க. ஏ டு பி இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து ஆர்க் லெங்த். ஏ டு பி இருக்கிற லெங்த், இந்த லெங்த் வந்து ஏ டு பி வர லெங்த் வந்து இது வந்து ஆர்க் லெங்த் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது வந்து ஆர்க் லெங்த், ஆர்க் லெங்த் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த ரீஜன் இருக்கு இல்லைங்களா, இப்போ நான் ஷேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த ரீஜனை தான் நம்ம என்ன சொல்றோம்னா செக்டார் அப்படின்னு சொல்றோம். இந்த ரீஜனை தான் செக்டார் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா செக்டார் அப்படின்ற டாபிக்கை பார்க்கலாம். செக்டார். இப்போ இந்த செக்டாருக்கு வந்து இந்த செக்டார் வந்து பவுண்டட் பை, நல்லா கவனிங்க, ஏபி ஆர்க் லெங்த் அண்ட் 2 ரேடியஸ். அப்போ ரெண்டு ரேடியஸும் ஒரு ஆர்க் லெங்த்தை பவுண்ட் பண்ணது தான் செக்டார் அப்படி எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு ரேடியஸும் சென்டர்ல இருக்கிற ஆங்கிள் தான் நம்ம டீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஆங்கிள் டீட்டான்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ஆர்க் லெங்த்துக்கும் இந்த ஆங்கிளுக்கும் இந்த ரேடியஸ்க்கும் ரிலேஷன் இருக்கு. இப்போ வந்து இந்த ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தா, எனிவே ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகாது, ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தா என்ன ஆகும், ஆர்க் லெங்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குமா,
ஆர்க் லெங்த் நான் சிம்பிள் எல்னு எடுத்துக்கிறேன்ப்பா. ஆர்க் லெங்த் சிம்பிள் எல்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா நீங்க சொல்லணும். ஆர்க் லெங்த் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆங்கிள் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இந்த ஆங்கிள் அதிகமா இருந்துச்சுன்னா இந்த ஆர்க் லெங்த் அதிகமா இருக்கும் அப்படின்னு. ஆர்க் லெங்த் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தீட்டான்னு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு சொல்றீங்களா ஃபால்ஸ் சொல்றீங்களா? சரி, ஆர்க் லெங்த் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தீட்டா தான் வரும். இந்த ஆங்கிள் அதிகமா இருந்துச்சுன்னா இந்த ஆர்க் லெங்த் அதிகமா இருக்கும். புரியுதுங்களா? சரி, இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி நம்ம ரிமூவ் பண்றதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இன்க்ளூட் பண்ணோம் இல்லையா? அந்த கான்ஸ்டன்ட் தான் இந்த ரேடியஸ். ரேடியஸ் வந்து கான்ஸ்டன்ட். அதாவது ஒரு பாயிண்ட் வந்து சர்க்கிள் அப்படி மூவ் ஆயிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா வந்து உங்களுக்கு இந்த ரேடியஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அப்போ ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா ஒரு கான்ஸ்டன்ட் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். அதுதான் ரேடியஸ்னு போட்டுட்டு இன்டு தீட்டா. சோ இதுல இருந்து எல்ன்றது என்ன சொல்லுங்க? ஆர்க் லெங்த். ஆர்க் லெங்த் தட் இஸ் ஈக்குவல் டு ஆர்ன்றது என்ன சொல்லுங்க? ரேடியஸ். இந்த ஆர் வந்து ரேடியஸ். தட் இஸ் ரேடியஸ் இன்டு இந்த தீட்டா வந்து ஆங்கிள் அப்படின்னு போட்டுக்கிறோம். ஆங்கிள்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஆர்க் லெங்த் ஈக்குவல் டு ரேடியஸ் இன்டு தீட்டா வருது. சரி, அப்படின்னா லெங்த் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டு தீட்டா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஆர்க் லெங்த் கண்டுபிடிக்கிறது. இதுல இருந்து ரேடியஸை கண்டுபிடிக்கணும் ஆர்க் லெங்த் பை தீட்டா அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? இதுல இருந்து நம்ம தீட்டா கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணலாம்னா ஆர்க் லெங்த் பை ரேடியஸ் இப்படின்னு போட்டுக்கிட்டோம்னா இப்போ பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலால இருந்து ஆர்க் லெங்த் கண்டுபிடிக்கலாம், செகண்ட் ஃபார்முலால இருந்து ரேடியஸ் கண்டுபிடிக்கலாம், தேர்ட் ஃபார்முலால இருந்து ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த செக்டார்ல வந்து பெரிமீட்டர் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? பெரிமீட்டர் கண்டுபிடிக்கலாம். பெரிமீட்டர் ஆஃப் ஏ செக்டார். இப்போ வந்து என்னது ஒரு சர்க்கிள் இப்படி இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஒரு சர்க்கிள் இப்படி இருக்கு. இந்த சர்க்கிள் என்ன பண்றேன்? ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பின்னு எடுத்திருக்கேன். இப்போ சென்டர்னு இந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த ஓ டு ஏ வந்து ரேடியஸ், ஓ டு பி வந்து இதுவும் ஒரு ரேடியஸ். இந்த ஏ டு பி என்றது இது ஆர்க் லெங்த். ஆர்க் லெங்த் கரெக்ட்டுங்களா? இப்போ பெரிமீட்டர் ஆஃப் தி செக்டார் வேணும். பெரிமீட்டர் ஆஃப் தி செக்டார் வேணும்னு என்ன பண்ண சொல்லுங்க? இது எல்லா லெங்த்தையும் நம்ம ஆட் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? இந்த ஆர் பிளஸ் எல் பிளஸ் ஆர் இதை கூட்டணும். ஸோ அப்போ வந்து பாருங்க எல் பிளஸ் இந்த ஒரு ஆர் இந்த ஒரு ஆர் கூட்டினா 2r. ஸோ இதுதான் பெரிமீட்டருக்கான ஃபார்முலா. சரிங்களா? ஆனா ஆர்க் லெங்த்துக்கு என்ன ஃபார்முலா தெரியும் நமக்கு? ஆர் தீட்டான்னு தெரியும் இல்லையா? அப்போ ஆர்க் லெங்த் ஆர் தீட்டா சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ பெரிமீட்டர் ஆஃப் தி செக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டா பிளஸ் 2rன்னு போட்டுக்கலாமா? இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க, இந்த ஆரை காமனா எடுத்துருங்க. ஆரை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? காமனா எடுத்துக்கலாம். ஆர் காமனா எடுத்துட்டீங்கன்னா 2 பிளஸ் தீட்டா அப்படின்னு வருது. 2 பிளஸ் 2 தீட்டா இந்த மாதிரி நமக்கு வந்திருக்கு. இன்னொரு ஒரு ஃபார்முலா இங்க சொல்ல உங்களுக்கு மறந்துட்டேன். இங்க எல் ஈக்குவல் டு ஆர் தீட்டா தானே? இப்போ இந்த தீட்டா வந்து கம்ப்ளீட் சர்க்கிள் எடுத்திருந்தீங்கன்னா, தீட்டா கம்ப்ளீட் சர்க்கிள் எடுத்திருந்தீங்கன்னா நமக்கு ரேடியன்ல வந்து ஆங்கிள் எவ்வளவு சொல்லுங்க? கம்ப்ளீட் சர்க்கிளுக்கு ஆங்கிள் வந்து 2 பை தானேப்பா? 2 பை தானே இது. அப்போ வந்து கம்ப்ளீட் சர்க்கிளுடைய ஆர்க் லெங்த் தான் என்ன சொல்றேன்னா சர்க்கம்ஃபரன்ஸ். கம்ப்ளீட் சர்க்கிளுடைய ஆர்க் லெங்த் தான் என்ன சொல்றோம்? சர்க்கம்ஃபரன்ஸ். அப்போ ஆர்க் லெங்த் பிளேஸ்ல சர்க்கம்ஃபரன்ஸ் போடுறோம். தீட்டா பிளேஸ்ல கம்ப்ளீட் சர்க்கிளுக்கு 2 பை ரேடியன் போடுறோம். இந்த ரேடியஸ் ஆர்னு போட்டுக்கிறோம். அதனால தான் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிளுக்கு வந்து 2 பை ஆர் அப்படின்னு நம்ம ஃபார்முலா சொல்லியிருக்கோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ என்ன உங்களுக்கு புரிஞ்சது பாருங்க. பெரிமீட்டர் ஆஃப் தி செக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டு 2 பிளஸ் தீட்டா அப்படின்னு நமக்கு புரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் தி செக்டார். ஏரியா ஆஃப் தி செக்டார் பார்க்கலாமா? அப்போ ஏரியா ஆஃப் தி செக்டார். ஆக்சுவலா ஏரியா ஆஃப் தி செக்டாருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆர் ஸ்கொயர் தீட்டா. இதுதான் ஃபார்முலா. அதாவது தீட்டான்றது ஆங்கிள் பிட்வீன் தி டூ ரேடியை. ஆங்கிள் பிட்வீன் டூ ரேடியை. சரிங்களா? ஆர்ன்றது ரேடியஸ். சரி, இப்போ இது எப்படி கரெக்டா தப்பான்னு நம்ம பார்த்துடலாமா? ஏரியா ஆஃப் தி கம்ப்ளீட் சர்க்கிளுக்கு பை ஆர் ஸ்கொயர் தானே வரணும். அது வர வச்சிடலாமா? இந்த ஃபார்முலா பாருங்க. ஆஃப்னு போட்டுட்டு ஆர் ஸ்கொயர்னு போட்டு கம்ப்ளீட் சர்க்கிள் போட்டு ஆங்கிள் எவ்வளவு போடணும்? 2 பை தானே போடணும். ஸோ 2 பை கம்ப்ளீட் சர்க்கிள் ஆங்கிள் 2 பை போட்டோம்னா 2 2 கேன்சல் ஆயிருதா? அப்போ ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர் கரெக்டாக வந்திருக்குங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு செக்டாரோட ஏரியா என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆர் ஸ்கொயர் தீட்டா இப்படின்னு எடுத்துக்கணும். இது இன்னும் வேற மாதிரி ஃபார்முலாஸ்ல கூட நம்ம எழுதலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல் இஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டா இருக்கு இல்லைங்களா? இந்த ஆஃப் ஆர் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம்? ஆஃப் இன்ட்டு ஆர் தீட்டா எழுதலாமா? ஆர் இன்ட்டு ஆர் தீட்டா எழுதிங்கன்னா ஒரு ஆர் தீட்டாக்கு எல்னு போட்டுருங்க. ஒரு ஆர் தீட்டாக்கு எல் போட்டா அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு எல் இன்ட்டு ஆர். ஆஃப் இன்ட்டு ஆர்க் லெங்த் இன்ட்டு ரேடியஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இதர் ஏரியா ஃபார்முலா ஆஃப் ஆர் ஸ்கொயர் தீட்டா எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஆஃப் இன்ட்டு ஆர்க் லெங்த் இன்ட்டு ரேடியஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அதாவது வந்து இங்க என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ஃபார்முலால ஃபர்ஸ்ட் ஃபார்முலால பாருங்க ஆர்க் லெங்த் கிடையாது, செகண்ட் ஃபார்முலால பாருங்க ஆங்கிள் கிடையாது. சரி, இதே வந்து நம்ம இந்த தீட்டா இஸ் ஈக்குவல் எல் பை ஆர்னு எழுதலாம் இல்லையா? இங்க தீட்டா எல் ஈக்குவல் ஆர் தீட்டானா தீட்டா ஈக்குவல் எல் பை ஆர்னு எழுதலாம் இல்லையா? அப்படி எழுதுனீங்கன்னா அப்ப தீட்டா பிளேஸ்ல எல் பை ஆர் போட்டீங்கன்னா இந்த ஃபார்முலா என்ன ஆகும் பாருங்க.
ஏரியா ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு தீட்டா பிளேஸ்ல எல் பை ஆர்னு போட்டிங்கன்னா இந்த ஆர் கேன்சல் ஆயிரும். அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க, ஆஃப் இன்ட்டு, புரியுதுங்களா உங்களுக்கு? ஓ அதுதான் இங்கே எழுதியிருக்கும், அதுதான் இங்கே எழுதியிருக்கும், ஆஃப் இன்ட்டு எல் இன்ட்டு ஆர், அதே தான் வந்திருக்கு. சரி, இப்போ வந்து ஆர் எலிமினேட் பண்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஆர் எலிமினேட் பண்ற மாதிரி பார்க்கலாமா? சரி, ஆர் எலிமினேட் பண்ணணும்னா எல் இஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டா இருக்குல்ல, இங்கே எழுதிக்கலாம் பாருங்க. டாப் லெஃப்ட்ல எழுதுறேன், எல் ஈக்குவல் டு ஆர் தீட்டா தானே இருக்கு. தீட்டா இஸ் ஈக்குவல் எல் பை ஆர்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போ இந்த ஈக்குவேஷன் ஏரியா ஈக்குவல் டு ஆஃப் ஆர் ஸ்கொயர் தீட்டா இருக்கு இல்லைங்களா, ஆஃப் ஆர் ஸ்கொயர் தீட்டா இருக்கு இல்லையா, தீட்டா பிளேஸ்ல எல் பை ஆர் போட்டுருங்க. அப்போ தீட்டா பிளேஸ்ல எல் பை ஆர் போட்டீங்கன்னா ஸோ திருப்பி அதே தான் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். நம்ம அதே தான் ஃபார்முலா வந்துட்டு இருக்கு. ஆரை எலிமினேட் பண்ணணும் நம்ம. சரி, இது வந்து அதே தான் ஃபார்முலா வந்துட்டு இருக்கு. நான் ஆரை எலிமினேட் பண்ற மாதிரி சொல்லித்தரேன் உங்களுக்கு. அடுத்த பேஜில் போய் சொல்லித்தரேன்ப்பா. இப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் என்ன ஃபார்முலா, ஆஃப் ஆர் ஸ்கொயர் தீட்டான்னு இது ஒரு ஃபார்முலா பார்த்துட்டோம். இன்னொரு ஃபார்முலா என்ன பார்த்தோம்னா ஆஃப் இன்ட்டு எல் இன்ட்டு ஆர்னு பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக நமக்கு தெரிஞ்ச ரிலேஷன் எல் இஸ் ஈக்குவல் ஆர் தீட்டான்னு தெரியும். சரி, புரியுதுங்களா உங்களுக்கு? இதுல இருந்து என்ன பண்ண போறோம்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு எல் பை தீட்டான்னு போட்டுக்க போறோம். இப்போ ஆர் ஈக்குவல் டு எல் பை தீட்டா போட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இல்லைன்னா செகண்ட் ஈக்குவேஷன் கூட எடுத்துங்க. ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு எல் இருக்கு இல்லைங்களா, எல் இன்ட்டு ஆர் பிளேஸ்ல எல் பை தீட்டா போட்டுருங்க. எல் பை தீட்டா போட்டீங்களா, அப்படி போட்டீங்கன்னா ஏரியா ஈக்குவல் என்ன வருது பாருங்க, ஆஃப் எல் ஸ்கொயர் பை தீட்டா. ஸோ அப்போ ஏரியா ஃபார்முலா என்ன பண்ணலாம் பாருங்க, ஆர் ஈக்குவல் எல் பை தீட்டா வரதுனால இங்கே எல் இன்ட்டு ஆர் இருக்கு இல்லையா, ஆர் பிளேஸ்ல எல் பை தீட்டா போட்டு நமக்கு ஆஃப் இன்ட்டு எல் ஸ்கொயர் தீட்டா வந்துச்சு. ஸோ நமக்கு 3 ஃபார்முலா இருக்கு ஏரியா ஆஃப் தி செக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஒரு ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு தீட்டா, இன்னொரு ஃபார்முலா வந்து ஆஃப் இன்ட்டு எல் இன்ட்டு ஆர்க் லென்த் இன்ட்டு ஆர், இன்னொரு ஃபார்முலா வந்து ஆஃப் இன்ட்டு ஆர்க் லென்த் ஸ்கொயர் பை தீட்டா அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுல இருந்து நமக்கு என்னென்ன கிடைச்சிருக்குன்னா இந்த செக்டாரோட ஏரியாவும் அடுத்து வந்து நமக்கு பெரிமீட்டர் கிடைச்சிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறது நம்ம வந்து ஆனுலர் ரிங் அப்படின்னு பார்க்க போறோம். ஆனுலர் ரிங். சரிங்களா? ஆனுலர் ரிங் எப்படி இருக்கும் நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இதுக்கு பேரு தான் நம்ம ஆனுலர் ரிங் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? சரி, இதுக்கு பேரு தான் ஆனுலர் ரிங். இப்போ நான் ஷேடட் ரீஜன் ஒன்று காட்டுறேன். அந்த ஷேடட் ரீஜன் மட்டும் தான் ஆனுலர் ரிங். இந்த கிரீன் கலர்ல ஷேட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இதுக்கு பேரு தான் நம்ம ஆனுலர் ரிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்து ஆனுலர் ரிங், ஆனுலர் ரிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு இன்னர் ரேடியஸ் ஒன்று இருக்கு, அவுட்டர் ரேடியஸ் இருக்கு. இது வந்து அவுட்டர் ரேடியஸ் வந்து நம்ம பெரிய ஆர்னு எடுத்துக்கலாம், இன்னர் ரேடியஸை சின்ன ஆர்னு எடுத்துக்கலாம், ஸ்மால் லெட்டர் ஆர்ல எடுத்துப்போம். சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க, இந்த ரேடியஸ் இது அவுட்டர் ரேடியஸ், இது வந்து சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் ஓ, சென்டர்ல இருந்து அவுட்டர் எண்ட் வரைக்கும், அவுட்டர் எட்ஜ் வரைக்கும் பார்த்தோம்னா அதுதான் பெரிய ஆர். சரிங்களா? அதுல சென்டர்ல இருந்து இன்னர் சர்ஃபேஸ் வரைக்கும் எடுத்துக்கணும், அதுதான் ஸ்மால் ஆர், இன்னர் ரேடியஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ இந்த பெரிமீட்டர் பார்த்தீங்கன்னா அவுட்டர் பெரிமீட்டரும் பார்க்கணும், இன்னர் பெரிமீட்டரும் பார்க்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ பெரிமீட்டர் பார்க்கலாம். பெரிமீட்டருக்கு என்ன பாருங்க, அவுட்டர் லென்த் வந்து 2π கேபிட்டல் ஆர்னு போட்டுக்கலாம், இன்னர் வந்து 2π ஸ்மால் ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ தட் பெரிமீட்டர் ஆஃப் தி ஆனுலர் ரிங் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2π இன்ட்டு ஆர் பிளஸ் ஆர் அப்படின்னு நமக்கு ஃபார்முலா கிடைக்குது. சரிங்களா? அடுத்து ஏரியா ஆஃப் தி ஆனுலர் ரிங். ஏரியா ஆஃப் தி ஆனுலர் ரிங், ஏரியா ஆஃப் தி ஆனுலர் ரிங்னா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஷேடட் ரீஜன் மட்டும் தான் நமக்கு வேணும், அதுதான் ஏரியா ஆஃப் தி ஆனுலர் ரிங். அப்ப என்ன பண்ணும், அவுட்டர் ஏரியா மைனஸ் இன்னர் ஏரியா, மொத்த அவுட்டர் ஏரியால இருந்து இன்னர் ஏரியாவை கழிச்சிட்டோம்னா நமக்கு ஏரியா ஆஃப் தி ஆனுலர் ரிங் கிடைக்கும். ஸோ அப்ப என்ன பண்ணலாம் பாருங்க, அவுட்டர் ஏரியா பை ஆர் ஸ்கொயர் போட்டுங்க, இன்னர் ஏரியா பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் போட்டுங்க, இதுல இருந்து பையை காமனா எடுத்துருங்க. சரிங்களா? இந்த ஃபார்முலாலேயே நிப்பாட்டலாம், இருந்தாலும் கொஞ்சம் சிம்பிளை பண்றோம். பையை காமனா எடுத்துட்டு என்ன வருது பாருங்க, ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் வருது. அப்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா வந்திருக்கு இல்லையா? அப்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா என்ன பண்ணலாம், ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி, அப்போ ஆர் பிளஸ் ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இதுதான் வந்து ஏரியா ஆஃப் ஏ ஆனுலர் ரிங் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரி, இது வரைக்கும் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா அந்த சர்க்கிள் கான்செப்ட்ஸ் எல்லாமே புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ட்ரபீசியம். ட்ரபீசியம் பார்க்க போறோம். ட்ரபீசியம். சரிங்களா? ட்ரபீசியம் கான்செப்ட் பார்க்கலாம்ப்பா. ட்ரபீசியம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 2 சைட்ஸ் வந்து பேரலா இருக்கும். அதாவது ட்ரபீசியம்ன்றது ஒரு குவாட்ரிலேட்டரல். ட்ரபீசியம்ன்றது ஒரு குவாட்ரிலேட்டரல். அது வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 2 சைட்ஸ் பேரலா இருக்கும், ரிமைனிங் 2 சைட்ஸ் பேரலா இருக்காது. இப்போ பாருங்க இப்படி இருக்கும் இந்த மாதிரி.
இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்னா ட்ரபீசியம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த ட்ரபீசியம் பாருங்க, இது இட் இஸ் தி குவாட்ரிலேட்டரல் அப்படின்னா இட் இஸ் பவுண்டட் பை 4 சைட்ஸ். சரிங்களா? இது வந்து கார்னர் ஏ, இது பி, இது சி, இது டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து இந்த லெங்த் ஏன்னு எடுத்து ஏ டு பி இருக்கிற லெங்த் ஸ்மால் லெட்டர் ஏன்னு எடுத்துங்க. டி டு சி லெங்த்தை வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஸ்மால் லெட்டர் பின்னு எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த வந்து இந்த கார்னர் டி இருக்கு இல்லைங்களா, அந்த கார்னர் டில இருந்து ஏபிக்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரைகிறேன் நான். கார்னர் டில இருந்து ஏபிக்கு வந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரைஞ்சிருக்கேன். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி. இப்போ இந்த பர்பண்டிகுலர் லைன் வரைஞ்சிருக்கும் இல்லைங்களா, டில இருந்து ஏபிக்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரும்போது இந்த லைன் வந்து ஏபியை ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுது. அது என்னன்னு எடுத்துங்க. டி டு என் இருக்கு இல்லைங்களா, இதுதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் parallel sides. டிஸ்டன்ஸ் பிட்வீன் parallel sides அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் parallel sideன்னு எடுத்துக்கலாம். சரிங்களாப்பா? சரி. அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் parallel sides வந்து என்ன வந்திருக்கு பாருங்க, ஹச்னு வந்திருக்கு. சரிங்களா? இப்போ என்ன பண்றோம்னா வந்து கவனிங்க, இங்க வந்து சப்போஸ் இந்த சைடு சும்மா நம்ம சின்னு எடுத்துங்க, இந்த சைடு டின்னு எடுத்திருந்தாங்கன்னா அப்போ பெரிமீட்டர் ஆஃப் தி ட்ரபீசியம் வந்து என்ன வரும்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி அப்படின்னு வந்திருக்கும். இதே ஏரியா ஆஃப் தி ட்ரபீசியம் என்ன பார்த்தீங்கன்னா, ஏரியா ஆஃப் தி ட்ரபீசியம் வந்து ஆஃப் இன்ட்டு சம் ஆஃப் பேரலல் சைட்ஸ் இன்ட்டு ஹைட்னு போடணும். அதாவது ஆஃப் இன்ட்டு சம் ஆஃப் பேரலல் சைடு, இது ஏ இது பி, சம் ஆஃப் பேரலல் சைடு ஏ பிளஸ் பி இன்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பேரலல் சைடு, இது ஹைட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரி, புரியுதுங்களா? இதுதான் வந்து ஏரியா ஆஃப் தி ட்ரபீசியம். ஸோ ஏரியா ஆஃப் தி ட்ரபீசியம்க்கு எப்படி ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறீங்க? ஏரியா ஆஃப் தி ட்ரபீசியம்க்கு ஆஃப் இன்ட்டு சம் ஆஃப் பேரலல் சைட்ஸ் இன்ட்டு ஹைட் அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். இதுதான் வந்து ஏரியா ஆஃப் தி ட்ரபீசியம் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா? அப்போ வந்து இந்த கிளாஸ்ல உங்களுக்கு சர்க்கிள் கான்செப்ட் புரிஞ்சு, அடுத்து ட்ரபீசியம் கான்செப்டும் புரிஞ்சிருச்சு. சரி, நெக்ஸ்ட் வந்து ட்ரையாங்கிள் கான்செப்ட்ல போன கிளாஸ்ல குறைவா சொல்லியிருந்தோம், அதனால ட்ரையாங்கிள் கான்செப்ட் இப்போ நிறைய சொல்லலாம் பாருங்க. ட்ரையாங்கிள் பார்க்கலாங்களா? ட்ரையாங்கிள் வந்து நம்ம என்ன பண்றோம்னா இப்போ எடுத்துக்கலாம் பாருங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் நான் வரைகிறேன். ஸோ இப்படி ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கும். இந்த ட்ரையாங்கிள் வந்து என்ன சொல்றேன்னா, இந்த லெங்த் இது வந்து வெர்டெக்ஸ் ஏன்னு எடுத்துக்கலாம், இது வெர்டெக்ஸ் பி எடுத்துங்க, வெர்டெக்ஸ் சின்னு எடுத்துங்க. ஆப்போசிட் டு தி வெர்டெக்ஸ் ஏ இருக்கிற லெங்த் வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஆப்போசிட் டு தி வெர்டெக்ஸ் பி வந்து என்ன பண்றோம், லெங்த் பின்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஆப்போசிட் டு தி வெர்டெக்ஸ் சி வந்து என்ன பண்றோம்னா லெங்த் சி அப்படின்னு எடுத்திருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? லெங்த் சின்னு எடுத்திருக்கும். உங்களுக்கு பெரிமீட்டர் ஆஃப் தி சர்க்கிள் ஈக்குவல் ஏ சாரி ட்ரையாங்கிள் வந்து ஏ பிளஸ் பி பிளஸ் சி, இது தெரியும் உங்களுக்கு, ஆல்ரெடி தெரியும். செமி பெரிமீட்டர் வந்து ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை 2ன்னு தெரியும் உங்களுக்கு. அடுத்து எரான்ஸ் ஃபார்முலால இருந்து ஏரியா ஆஃப் தி செமி பெரிமீட்டர் வந்து எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி, இந்த ஃபார்முலா எல்லாமே தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஒரு ஃபார்முலா வந்து ஏரியா ஜெனரல் ஃபார்முலா ஈக்குவல் ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட், பேஸ் இன்ட்டு ஹைட், இந்த ஃபார்முலா எல்லாமே உங்களுக்கு தெரியும். சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்க வந்து நிறைய ட்ரையாங்கிள் பார்த்தோம். என்னென்ன ட்ரையாங்கிள் பார்த்தோம்னா, இப்போ வந்து சைட்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு. ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி இஸ் நாட் ஈக்குவல் டு சி, அதாவது சைட்ஸ் ஆல் சைட்ஸ் ஆர் நாட் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அதுதான் என்ன ட்ரையாங்கிள், ஸ்கேலியன் ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஸ்கேலியன் ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்தோம். இதே ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலா இருந்தா, எல்லா சைடு ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி இருந்தா அது என்னது சொல்லுங்க, ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள். ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்தோம். ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள், கரெக்டுங்களா? சரி, இதே டூ சைட்ஸ் ஈக்குவலா, நீங்க வந்து ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது என்னது, ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள். இப்போ டூ சைட்ஸ் மட்டும் ஈக்குவலா இருந்தா இது பேர் தான் என்னது, ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்றோம். அப்படிதானப்பா? ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லியிருப்போம். அடுத்து வந்து இப்போ ஒரு ஆங்கிள் வந்து ரைட் ஆங்கிளா இருந்துச்சுன்னா, ஒரு ஆங்கிள் 90 டிகிரியா இருந்துச்சுன்னா இது வந்து என்ன சொல்றோம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்றோம். இதே வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ஒரு ஆங்கிள் 90 டிகிரின்னு இருந்துட்டு அப்புறம் ரெண்டு சைடு ஈக்குவலா இருந்தா இது ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 3 ஆங்கிள்ஸ், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஏ, இது வந்து ஆங்கிள் பி, இது ஆங்கிள் சி. இந்த 3 ஆங்கிள்ஸுமே லெஸ் தென் 90 டிகிரி, ஏ லெஸ் தென் 90 டிகிரி, பி லெஸ் தென் 90 டிகிரி, சி லெஸ் தென் 90 டிகிரி இப்படி இருந்துச்சுன்னா வந்து எல்லா ஆங்கிளுமே லெஸ் தென் 90 டிகிரியா இருந்துச்சுன்னா இதுதான் என்ன சொல்றோம், இந்த ட்ரையாங்கிள் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்.
என்ன சொல்றோம் சொல்லுங்க? அக்யூட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். அக்யூட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அக்யூட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, இப்ப ஏதாவது ஒரு ஆங்கிள் மட்டும் நமக்கு கிரேட்டர் than 90 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆங்கிள் வந்து இந்த ஆங்கிள் வந்து கிரேட்டர் than 90 டிகிரி இருக்குன்னு எடுத்துக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா இந்த ட்ரையாங்கிள் என்ன சொல்றோம்னு சொல்லுங்க? அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்டியூஸ் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்றோம். அப்டியூஸ் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். சரிங்களா? ட்ரையாங்கிள் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, இப்ப பார்க்க போற ட்ரையாங்கிள் பார்க்கலாமா? சரி, இப்போ அதாவது எல்லா ட்ரையாங்கிளும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து ட்ரையாங்கிள்ல சம் ப்ராப்பர்ட்டிஸ் இன்னும் பார்க்க போறோம். இப்போ வந்து இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னு எடுத்துக்கங்க. இப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம். இப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம். இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு ரொம்ப என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, இந்த வெர்டெக்ஸ் இருக்கு இல்லைங்களா? 3 வெர்டெக்ஸ் இருக்கு. இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து ஆப்போசிட் சைடுக்கு பர்பெண்டிகுலரா லைன் வரைஞ்சீங்கன்னா, இப்படி பர்பெண்டிகுலரா லைன் வரைஞ்சா இதுதான் என்ன சொல்றேன்னா ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஏ, இது பி, இது சின்னு எடுத்துட்டீங்கன்னா, இந்த என் எடுத்தா இது வந்து ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்றோம். ஒரு ட்ரையாங்கிளுக்கு எத்தனை ஆல்டிடியூட் இருக்குன்னு தெரியுங்களா உங்களுக்கு? ஒரு ட்ரையாங்கிளுக்கு எத்தனை ஆல்டிடியூட் இருக்கும் பாருங்க. அதாவது வந்து 3 வெர்டெக்ஸ்ல இருந்து ஆப்போசிட் சைட்ஸ் பர்பெண்டிகுலரா வந்து 3 லைன்ஸ் நம்ம வரையலாம் இல்லைங்களா? அப்படின்னா 3 ஆல்டிடியூட்ஸ் இருக்கும். அப்ப எத்தனை ஆல்டிடியூட்ஸ் இருக்கும்? 3 ஆல்டிடியூட்ஸ் இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரிப்பா. அப்ப 3 ஆல்டிடியூட்ஸ் இருக்கு. அப்ப ஆல்டிடியூட் என்னன்னது? வெர்டெக்ஸ்ல இருந்து ஆப்போசிட் சைடுக்கு பர்பெண்டிகுலரா லைன் வரைஞ்சோம்னா இது வந்து அது என்ன சொல்லுவோம் ஆல்டிடியூட். ஒரு ட்ரையாங்கிளுக்கு 3 ஆல்டிடியூட்ஸ் இருக்கும். அப்ப வந்து இங்க பார்த்தது வந்து நம்ம கான்செப்ட் வந்து ஆல்டிடியூட் கான்செப்ட் பார்த்திருக்கோம். அடுத்து வந்து என்ன பார்க்க போறோம்னா வந்து மீடியன் அப்படின்னு பார்க்க போறோம். மீடியன் என்ன பண்ணலாம்னா ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். மீடியன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்றேன் உங்களுக்கு. மீடியன் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா வந்து வெர்டெக்ஸ்ல இருந்து மிட் பாயிண்ட் ஆஃப் தி ஆப்போசிட் சைடுக்கு ஒரு லைன் வரையணும்ப்பா. மிட் பாயிண்ட் ஆஃப் தி ஆப்போசிட் சைடுக்கு ஒரு லைன் வரையணும். இப்படி வரைஞ்சீங்கன்னா அதாவது இந்த லெங்த் ஈக்குவலா இருக்கும். இது வந்து வெர்டெக்ஸ் ஏ, இது வெர்டெக்ஸ் பி, இது வெர்டெக்ஸ் சின்னு எடுத்துங்க. இப்போ வந்து லைன் இஸ் drawn from vertex to the midpoint of the opposite side line வரைஞ்சீங்கன்னா அதுதான் வந்து என்ன சொல்றேன்னா வந்து மீடியன். மீடியன் அப்படின்னு சொல்றோம். ஒரு ட்ரையாங்கிளுக்கு எத்தனை மீடியன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வெர்டெக்ஸ்ல இருந்தும் ஆப்போசிட் சைடுக்கு மிட் பாயிண்ட் ஆஃப் ஆப்போசிட் சைடுக்கு மீடியன் வரையலாம் இல்லையா? அப்ப எத்தனை வெர்டெக்ஸ் இருக்கு? 3 வெர்டெக்ஸ் இருக்குதுனால 3 வெர்டெக்ஸ்ல இருந்து அதனுடைய ஆப்போசிட் சைடுக்கு மிட் பாயிண்ட்ல லைன் வரைய முடியும்ன்றதுனால நமக்கு 3 மீடியன்ஸ் கிடைக்கும். அப்ப இது ஒரு மீடியன் வச்சுங்க. ஏபின்றது ஒரு மீடியன் எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து பில இருந்து ஒரு கியூன்னு ஒரு மீடியன் எடுத்துக்கலாம். பில இருந்து கியூ அப்படின்னு இங்க ஒரு மீடியன் எடுக்கிறேன். இந்த பாயிண்ட் கியூன்னு எடுத்திருக்கேன். சரிங்களா? இந்த லெங்த் ஈக்குவலா இருக்கும். இந்த லெங்த் ஈக்குவலா இருக்கும். அடுத்து வந்து அதே மாதிரி பாயிண்ட் சில இருந்து பாயிண்ட் சி இருக்கு இல்லைங்களா? வெர்டெக்ஸ் சில இருந்து ஆப்போசிட் சைடு ஏபிக்கு ஒரு லைன் வரைகிறேன். எப்படின்னு வரைஞ்சிருக்கேன். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ இந்த லெங்த்தும் ஈக்குவலா இருக்கும். இப்படி இருந்தா வந்து இது ஒரு மீடியன். அப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிளுக்கு 3 மீடியன்ஸ் இருக்கு. இந்த 3 மீடியன்ஸும் ஒரு பாயிண்ட்ல வந்து மீட் ஆகும். அதான் பாயிண்ட் ஆஃப் கன்கரண்ட் ஆஃப் மீடியன்ஸ். இந்த பாயிண்ட் ஆஃப் கன்கரண்ட் ஆஃப் மீடியன்ஸ் அதாவது தி மீடியன்ஸ் வேர் தே மீட் இன் எ ட்ரையாங்கிள் இஸ் நோன் அஸ் இதுக்கு பேர் சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா அது? ஸோ அப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் நம்ம சொல்லுங்க? ஆல்டிடியூட் பார்த்துட்டோம். அடுத்து வந்து இது மீடியன் பார்த்தோம். ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்டிடியூட் வந்து 3 ஆல்டிடியூட்ஸ் இருக்கும், 3 மீடியன்ஸ் இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி. இப்போ வந்து நல்லா கவனிங்க. இந்த இப்போ வந்து ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிளா இருந்தா அதாவது ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு எடுத்தோம்னு வச்சுங்க. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் வந்து நமக்கு ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிளா இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா ஆல்டிடியூடு மீடியன் ரெண்டுமே கோயின்சைட் ஆயிரும். ஆல்டிடியூடும் ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு மட்டும் ஆல்டிடியூடும் மீடியனும் என்ன ஆகும் சொல்லுங்க? கோயின்சிடென்ட் ஆகும். ஆல்டிடியூடும் மீடியனும் சேமா தான் இருக்கும். இப்போ இது ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் எடுத்தீங்கன்னா ஆல்டிடியூட் மீடியன் எல்லாமே சேமா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். எல்லாமே அதாவது பர்பெண்டிகுலரா இப்போ வெர்டெக்ஸ்ல இருந்து ஆப்போசிட் சைடுக்கு வரையும் போதும் இது பர்பெண்டிகுலரா இருந்தா எக்ஸாக்ட்டா பைசெக்ட் பண்ணும். அப்படிதான் இருக்கும். ஸோ ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு மீடியன் அண்ட் ஆல்டிடியூட்ஸ் ஆர் சேம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டு நல்லா கவனிங்க. ஒரு ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம். இந்த ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நல்லா இப்போ சொல்ற பாயிண்ட கொஞ்சம் நல்லா கவனிக்கணும்.
ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துட்டு இந்த ட்ரையாங்கிளுக்குள்ள ஒரு சர்க்கிளை வந்து இன்ஸ்கிரைப் பண்ண போறேன். சர்க்கிள் இஸ் இன்ஸ்கிரைப்டு. அதாவது ஒரு சர்க்கிள் வந்து நம்ம டிரா பண்ணணும். ஒரு சர்க்கிள் டிரா பண்ணியிருக்கேன். இந்த சர்க்கிள் வந்து எப்படி டிரா பண்ணியிருக்கேன் பாருங்க சொல்லுங்க. இட் இஸ் இன்ஸ்கிரைப்டு வித்தின் தி ட்ரையாங்கிள். அதாவது a circle touches three sides of the triangle. A circle which touches three sides of the triangle இருக்கு இல்லையா, இந்த சர்க்கிள் பேரு தான் இன் சர்க்கிள். இன் சர்க்கிள். இந்த சர்க்கிளோட ரேடியஸ் இருக்கு இல்லையா, அந்த ரேடியஸ் தான் இன் ரேடியஸ். இது இன் சர்க்கிள். இந்த சர்க்கிளுடைய ரேடியஸ் பேர் என்ன பாத்தீங்கன்னா இன் ரேடியஸ் அப்படின்னு வரும். இன் ரேடியஸ். இந்த இன் ரேடியஸுக்கு சிம்பிள் வந்து ஸ்மால் ஆர் அப்படின்னு எடுத்துப்போம். இந்த இன் சர்க்கிளுக்கு சென்டர் எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா, இன் சர்க்கிளுக்கு சென்டர் எங்க இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் கேட்டுங்க. இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு இங்க பாருங்க, இங்க ஆங்கிள், இந்த வெர்டெக்ஸ் ஏல ஒரு ஆங்கிள் இருக்கும், வெர்டெக்ஸ் பில ஒரு ஆங்கிள் இருக்கும், வெர்டெக்ஸ் சில ஒரு ஆங்கிள் இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? சோ இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் பைசெக்ட் பண்ற மாதிரி நம்ம லைன்ஸ் வரையலாம். அதுக்கு பேர் தான் ஆங்கிள் பைசெக்டார். ஆங்கிள் பைசெக்டார் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சோ இப்போ நான் எடுக்க போறது வந்து ஆங்கிள் பைசெக்டார் எடுக்க போறேன் பாருங்க. இப்போ இந்த ட்ரையாங்கிள்ல 3 வெர்டெக்ஸ் இருக்கு. இந்த 3 வெர்டெக்ஸ்க்குமே ஆங்கிள் பைசெக்டார் எடுக்கிறேன். அப்ப இது ஒரு ஆங்கிள் பைசெக்டார். நெக்ஸ்ட் இது ஒரு ஆங்கிள் பைசெக்டார். ஆங்கிள் பைசெக்டார் என்னன்னு புரியுதா உங்களுக்கு? அதாவது ஆங்கிள் பைசெக்டார் என்னது, ஆங்கிளை வந்து பைசெக்ட் பண்ற மாதிரி எடுக்கணும் லைன். இப்போ வந்து இங்க ஒரு இப்படி எடுக்கிறேன், ஆங்கிள் பைசெக்டார் இப்படி எடுத்திருக்கேன். சரி, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ ட்ரையாங்கிளுக்கு வந்து இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கணும்ப்பா, இப்படி பைசெக்ட் பண்ணும்போது. அதே மாதிரி இந்த ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும், இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த ஆங்கிளும் ஈக்குவல், இங்க ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். அப்போ ஆங்கிளை பைசெக்ட் பண்ற மாதிரி நமக்கு 3 லைன்ஸ் கிடைக்கும். இந்த 3 ஆங்கிள் பைசெக்டார்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த 3 ஆங்கிள் பைசெக்டார்ஸ் வந்து மீட் பண்ண ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுது இல்லைங்களா, இந்த பாயிண்ட் தான் இந்த இன் சர்க்கிளுடைய சென்டர். இதுதான் சென்டர் ஆஃப் இன் சர்க்கிள் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா? அப்போ இன் சர்க்கிள் என்ன சொல்லுங்க, a circle which touches the 3 sides of the triangle is known as in circle வருது. அடுத்து ரேடியஸ் ஆஃப் தி இன் சர்க்கிள், இந்த பாயிண்ட் ஐ எடுத்துட்டோம்னா, இதுல இருந்து சர்க்கிள் இந்த பாயிண்ட் வந்து பி ன்னு எடுத்துங்க, இந்த வந்து கியூ ன்னு எடுத்துங்க, இது வந்து நம்ம ஆர் ன்னு, இதுல என்ன எம் ன்னு எடுத்துங்க. அந்த மாதிரி எடுத்துட்டோம்னா IP equal to small r, இல்லைன்னா IQ is equal to small r, I to M is small r அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, அப்ப இன் சர்க்கிள் வந்து எப்படி கிடைக்குது? a circle which touches 3 sides of the triangle is known as in circle. அதனுடைய சென்டர் தான் இன் சென்டர். இந்த I என்றதை என்ன பாத்தீங்கன்னா இன் சென்டர். இன் சர்க்கிளுடைய சென்டர் தான் இன் சென்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த இன் சென்டர் எங்க கிடைக்கும்? ஆங்குலர் பைசெக்டார்ஸ் இருக்குல்ல, இந்த ஆங்குலர் பைசெக்டார்ஸ் எல்லாம் மீட் பண்ற பாயிண்ட் தான் இன் சென்டர். இந்த சர்க்கிளுடைய ரேடியஸ் தான் இன் ரேடியஸ், இன் சர்க்கிள் ரேடியஸ். ஆக்சுவலா வந்து அதை நம்ம எப்படி சொல்லியிருக்கலாம்னா இன் சர்க்கிள் ரேடியஸ், இது வந்து இன் சர்க்கிள் ரேடியஸ் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இன் சர்க்கிள் ரேடியஸ் சொல்லலாம், இல்லைன்னா இன் ரேடியஸ் இதெல்லாம் சொல்லிக்கலாம். சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சர்க்கம் சர்க்கிள் அப்படின்னு பார்க்க போறோம். நம்ம இப்ப பார்க்க போறது என்ன சொல்லுங்க, சர்க்கம் சர்க்கிள். அப்படின்னா வந்து இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன் பாருங்க. இப்போ வந்து இது ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். சரிங்களா? இது ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. இப்போ இந்த ட்ரையாங்கிள் வந்து 3 கார்னர்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ நான் ஒரு சர்க்கிள் எடுக்க போறோம். அந்த சர்க்கிள் வந்து இந்த சர்க்கிள் வந்து எப்படி இருக்கணும்னா, இந்த சர்க்கிள் வந்து passes through vertex of the triangle. எப்படி இருக்கணும் சொல்லுங்க, இப்படி இருக்கணும். a circle passes through vertex of the triangle அப்படின்னு இருந்துச்சுன்னா இதுக்கு பேரு இன் சர்க்கிள் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு இன் சர்க்கிள் என்ன சொல்லுங்க, சாரி இன் சர்க்கிள் இல்ல, சர்க்கம் சர்க்கிள். இதுக்கு பேர் என்னது, சர்க்கம் சர்க்கிள். சர்க்கம் சர்க்கிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இந்த சர்க்கம் சர்க்கிளுக்கு சென்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் சர்க்கம் சென்டர். இந்த சர்க்கம் சர்க்கிள் இருக்கு இல்லையா, இந்த சர்க்கம் சர்க்கிளுடைய சென்டர் தான் சர்க்கம் சென்டர் அப்படின்னு சொல்றோம், சர்க்கம் சென்டர்னு சொல்றோம். சரிங்களா? இந்த சர்க்கம் சர்க்கிளுடைய ரேடியஸ், இது சென்டர்ல இருந்து வெர்டெக்ஸுக்கு ஏதாவது ஒரு வெர்டெக்ஸ் இப்படி லைன் வரைஞ்சோம்னா இதுதான் ரேடியஸ் அப்படின்னு சொல்றோம், சர்க்கம் ரேடியஸ். இதுக்கு பேர் தான் வந்து சர்க்கம் ரேடியஸ் அப்படின்னு சொல்றோம்ப்பா. சர்க்கம் ரேடியஸ் டினோட்டட் பை சிம்பிள் கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கிறோம். அப்போ சர்க்கம் சர்க்கிள் என்ன சொல்லுங்க, a circle passes through the vertex of the triangle is known as சர்க்கம் சர்க்கிள். சர்க்கம் சர்க்கிளுடைய சென்டர் தான் வந்து என்ன சொல்றோம் சொல்லுங்க, சர்க்கம் சென்டர்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்து வந்து இந்த சர்க்கம் சர்க்கிளுடைய ரேடியஸ் தான் சர்க்கம் ரேடியஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்குது.
சரி, இந்த ட்ரையாங்கிள் வந்து இந்த சர்க்கம் சர்க்கிளுக்கு உள்ள தானே இருக்கு. அதனால இந்த ட்ரையாங்கிள இன்ஸ்கிரைப்டு ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லலாம். இன்ஸ்கிரைப்டு ட்ரையாங்கிள். அதாவது ட்ரையாங்கிள் வந்து சர்க்கிளுக்குள்ள இருக்கிறதுனால இதை இன்ஸ்கிரைப்டு ட்ரையாங்கிள் சொல்லலாம்.